கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் என்ற சத்தியத்தை யார் யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும் பாருங்க. எல்லா விசுவாசிகளும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. பாவ கடன் செலுத்தப்பட்டதுன்னா ஏற்றுப்பாங்க, பாவ கரை அகற்றப்பட்டுருச்சுனாலும் ஏத்துப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் சொல்ற அளவுக்கு எல்லாருமே ஏத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஏத்துக்கிறவங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், தைரியமா ஜெபம் பண்ணுவாங்க கடவுள்கிட்ட. அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம், நான் ஜெபிச்சாலே கடவுள் செய்வார், நான் கேட்டாலே தேவன் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்கும் பாருங்க. ஏன்னா தேவன் நம்மள நீதிமான் ஆக்கிட்டாரே, தைரியமா போய் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பாங்க. தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்றதுக்கு தைரியமா போவாங்க. அவர் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார், நம்மள வரவேற்கிறார் என்ற ஒரு எண்ணத்தோட அவரோட ஐக்கியம் கொள்ள பார்ப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், தேவன் என்ன நீதிமானா பாக்குறாருன்ற அந்த உணர்வு பெருசாயிடுச்சுன்னா தாழ்வு மனப்பான்மை எல்லாம் போயிடும்.